ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 6வது மாடல் வந்து பார்க்குறோம். டாபிக் வந்து சி கேரக்டர் செட், டோக்கன்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட்ஸ் அண்டு கீவேர்ட்ஸ். முக்கியமாக வந்து நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் லெட்டர்ஸ் படிப்போம். உங்களுக்கு எல்லோரும் தெரியும், லெட்டர்ஸ் படிப்போம். ஆனால் 1 to 3 இங்கிலீஷில் வந்து ஸ்மால் லெட்டரு, போல்டு லெட்டர்ஸு, இது எல்லாமே வந்து படிப்போம். அதே மாதிரி சில இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ ஆடுனா இதுதான், அணில்னா இதுதான் அப்படின்னு படிக்கிற மாதிரி என்னது கான்ஸ்டன்ட் படிப்போம். சில இது வேரியபிளாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம வந்து படிப்போம். ஸோ இப்போ வேர்டிங்ஸ் வந்து படித்து முடித்தா தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் அந்த சியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் வந்து என்னென்ன கேரக்டர் செட்டு இருக்குது, என்னென்ன கேரக்டர்லாம் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் முக்கியமானது பார்த்தோம், கம்பைலிங், லிங்கிங், ரன்னிங் எ ப்ரோக்ராம், அதே மாதிரி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோக்ராமை டைப் பண்ணுறோம், கம்பைல் பண்ணி 0s and 1s ஆப்ஜெக்ட் கூட மாற்றுறோம், அப்புறம் லிங்கிங் நடக்குது, அப்புறம் ரன் பண்ணுறோம். ஸோ இது வந்து சின்ன ப்ரோக்ராமுக்கு அந்த ஒரு 4 கம்பைலிங், லிங்கிங், ரன்னிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதே மாதிரி பெரிய ப்ரோக்ராம் வரும்போது ஒவ்வொரு எரர் வரும்போதும் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. ஸோ இப்போ அடுத்து இந்த கிளாஸ் பார்ப்போம். சி கேரக்டர் செட். ஸோ லாங்குவேஜில் இங்கிலீஷ் லைக் லாங்குவேஜ் தான். ஸோ அல்பபெட்ஸ் வந்து லோயர் கேஸ் லெட்டர் A to Z, அப்பர் கேஸ் லெட்டர் A to Z யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஜிட்ஸ் வந்து 0 to 9 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். Collection of symbols or collection of character is known as character set. C language character set contains the following set of character: alphabets, digits, special symbols. Alphabet na C language support all the alphabets from English language. Lower upper case letters together support 52 alphabets. Lower case A to Z, upper case A to Z. The digits வந்து 0 to 9 support 10 digits which are used to construct numerical values in C language. ஸோ இது ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே வந்து ஹெக்ஸ் 0s and 1s அது கோடிங் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த கேரக்டர்லாம் அது வந்து 0s and 1s மிஷினுக்கு வந்து புரிய வச்சிடும். தென் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்னு சில இது இருக்குது. சி லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் ரிச் செட் ஆஃப் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் தட் இன்க்ளூட் சிம்பிள்ஸ் டு பெர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், டு செக் கண்டிஷன், வைல் ஸ்பேசஸ், பிளாங்க் ஸ்பேஸ், அது எல்லாம் நிறையா வந்து நம்ம பிறகு வந்து பார்ப்போம். ஸோ அந்த கேரக்டர் செட்டும் ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு பைட்னா 8 பிட்டு காம்பினேஷனில் 256 கேரக்டர் வந்து நம்ம கொண்டு வரலாம். சரி, இப்போ சொன்னதை வந்து ஒரு பிக்சராக கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து முன்னாடி இதில் சொல்லலை, இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேரக்டர்லாம் என்னென்ன இருக்கும், அதே மாதிரி வெயிட் ஸ்பேஸ்னால் என்ன, லெட்டர்ஸ் வந்து A to Z, டிஜிட்ஸ் வந்து 0 to 9, கமா, பீரியடு, செமிகோலன், கோலன், கொஸ்டின் மார்க், எக்ஸ்கிளேஷன் மார்க், வெர்டிகல் பார், ஸ்லாஷ், பேக் ஸ்லாஷ், டைட்டில், அண்டர் ஸ்கோர், டாலர் சைனு, பர்சன்டேஜ், ஆம்பர்சன்ட், கேரட், ஆஸ்ட்ரிக்ஸ், மைனஸ் சைன், ப்ளஸ் சைனு, ஆப்ரேட்டிங் ஆங்கிள் ப்ராக்கெட், க்ளோசிங் ஆங்கிள் ப்ராக்கெட்டு, லெஃப்ட் பேரந்தீசிஸ் ஆர் லெஸ் தென் சைனு, ரைட் பேரந்தீசிஸ் ஆர் கிரேட்டர் தென் சைனு, லெஃப்ட் பேரந்தீசிஸ், ரைட் பேரந்தீசிஸ், லெஃப்ட் பிரேஸ், ரைட் பிரேஸ், நம்பர் சைன். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேரக்டரில் வந்துடும். ஸோ இதுக்கும் வந்து அதுக்கு கோடிங் இருக்குது. தென் ஒயிட் ஸ்பேஸில் 4 இருக்குது. பிளாங்க் ஸ்பேஸு, ஹரிசாண்டல் டேபு, கேரேஜ் ரிட்டர்னு, ஃபார்ம் ஃபீடு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் கேரக்டர் செட்டு. தென் டோக்கன்ஸ்னால் நான் ஒரு லாங்குவேஜுக்கு வந்து சில கான்ஸ்டன்ட் வந்து மாற்ற மாட்டோம், அதுக்கு மீனிங் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அது மாதிரி இதுக்கு முன்னாடி கேரக்டர் பார்த்தோம். ஸ்மாலஸ்ட் meaningful words பேர் வந்து tokens. The smallest individual unit of C program are known as tokens. For example வந்து operator, special symbols, strings, constant, identifiers, keywords. ஸோ இது எல்லாமே C token. சியில் என்னென்ன நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு எல்லாமே நம்ம என்ன சொல்லிடுவோம், C tokensன்னு சொல்லிடுவோம். For example ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ் மைனஸ், கிரேட்டர் தென், லெஸ் தென் நிறையா வரும். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்து ஓப்பனிங் ப்ராசஸ், க்ளோசிங்
பிரேக்கெட்டு, கமா, செமிகோலன் எல்லாமே வரும். ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம சிங்கிள் கேரக்டராக இருக்கலாம். ஒரு நேமை வந்து கான்ஸ்டன்ட்டாக டிக்ளேர் பண்ணிப்போம். கான்ஸ்டன்ட்டு பையோட வேல்யூ. ஸோ நிறைய இடத்துல வந்து இதெல்லாம் கான்ஸ்டன்ட் மாறாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவோம். ஐடென்டிஃபையர், இப்போ இன்டிஜர் ஏ அப்படின்னா ஏன்றது ஐடென்டிஃபையராக மாறிடும். தட் இஸ் வேரியபிளை ஹோல்டு பண்ணுற இடத்த மாறிடும். தென் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னால் வந்து இந்த வந்து ப்ரோக்ராமில் இதுக்கெல்லாம் மீனிங் சி வந்து எடுத்துக்கிடும் அப்படின்றதுனால ப்ரோக்ராமிங்கில் இதை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் அதில் கொடுத்துருக்கு இன்ட்டு பிரிண்ட் ஆஃப். இன்ட்டுனா இன்டீஜர்னா அதுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதை வந்து ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறதோ ப்ரோக்ராமில் எங்கேயாவது யூஸ் பண்ணுறதோ முடியாது. பிரிண்ட் ஆஃப்னா நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸ்க்ரீனில் அப்படின்றதும் தெரியும். ஸோ அதே மாதிரி கீவேர்டு கிட்டத்தட்ட 32 இருக்குது. அந்த 32 கீவேர்டை வந்து ப்ரோக்ராம் எழுதும்போது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே எழுதணும்னா அது வந்து வேறு மீனிங்கை நம்ம ப்ரோக்ராம் மீனிங் இல்லாமல் சியோட மீனிங்க்கு அது போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, தென் அடுத்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஃபிக்ஸ்டு வேல்யூ தட் டு நாட் சேஞ்ச் டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறாது. நியூமரிக் கான்ஸ்டன்ட் அண்டு கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நிறைய ரெண்டு இருக்குது. நியூமரிக் கான்ஸ்டன்ட்னா நம்பர் கான்ஸ்டன்ட். எக்ஸாம்பிள் வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட், ரெண்டு டைப் இருக்குது. இன்டீஜர் கான்ஸ்டன்ட்னா நம்பர், தட் இஸ் ஃப்ராக்ஷன் இல்லாதது. ரியல் கான்ஸ்டன்ட்னா ஃப்ராக்ஷனோட வர்றது, ப்ளஸ் மைனஸ் சேர்ந்தது தான் எக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நியூமரிக் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து அது அந்த வேல்யூ வந்து மாறாது. தென் கேரக்டர் கான்ஸ்டன்ட். சிங்கிள் கேரக்டர் சிங்கிள் கோட்குள்ளே கொடுத்துருந்தா சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்டு. டபுள் கோட்குள்ளே கொடுத்துருந்தா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். உங்கள் நேமு ஹலோ பாய் அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்னா டபுள் கோட்குள்ளே கொடுக்கணும். தென் பேக் ஸ்லாஷ் கான்ஸ்டன்ட்டு. ஸோ மொத்தம் வந்து ரெண்டு கேரக்டர் இருக்குது. நியூமரிக் நம்பர்ஸு, தென் கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் 3 டைப்: சிங்கிள் கேரக்டர், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டு, பேக் ஸ்லாஷ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட்டை பற்றி பார்க்குறோம். ஏற்கனவே சொன்னதான் தே ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ்: இன்டீஜர் அண்டு ரியல். இன்டீஜர் கான்ஸ்டன்ட் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ். நம்ம அங்கே பார்த்தது வந்து டெசிமல், இன்டீஜர், ரியல் பார்த்தோம். இட் மே பி ஆக்டல் நம்பராக இருக்கலாம், ஹெக்ஸாடெசிமல் நம்பராக இருக்கலாம். ஆக்டல்னா என்னது 3 பிட்டு உள்ளது, ஹெக்ஸாடெசிமல் 4 பிட்டு உள்ளது. அது நீங்கள் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கும்போது இன்னும் தெளிவாக படிப்பீங்க. டவுட் இருந்தால் நெட்டில் தேடி பாருங்க. தென் கேரக்டர் கான்ஸ்டன்ட் அந்த டயக்ராமில் பார்த்தது தான். சிங்கிள் கேரக்டர், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அண்ட் பேக் ஸ்லாஷ் கான்ஸ்டன்ட். சிங்கிள் கேரக்டர்னா சிங்கிள் கோட்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது வந்து single character constant. It contains a single character enclosed within the pair of single quote mark. They have integer values known as ASCII values. ASCII na American Standard for Information Interchange. So backslash character constant on the escape sequence. ஒரு இதை பிரேக் பண்ணுறோம், நியூ பேஜ் கொண்டு வரோம், டேப் பண்ணுறோம், அதுக்கு வந்து பேக்ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பேக்ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் பேக்ஸ்லாஷ். ஸோ ஸ்லாஷ் ஏ அப்படின்னா வந்து உங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இதை ரீட் பண்ணும்போது அது பெல் அடிக்கும். ஸ்லாஷ் பி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இதை ரீட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ்க்கு வந்துடும். எஃப்னா ஃபார்ம் ஃபீடு, ஸ்லாஷ் என்ன நியூ லைன் போயிடும். அது ஒரு உங்கள் பேர் ஊர் அடிக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக அடிக்க தனித்தனியாக அடிக்கணும்னா நடுவில் வந்து ஸ்லாஷ் என் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் ஒரு லைனில் அடிக்கும், அடுத்த லைனில் வந்து நியூ லைனில் உங்கள் ஊர் பேர் அடிக்கும். கேரேஜ் ரிட்டர்ன், ஹரிசாண்டல் டேப்பு, வெர்டிக்கல் டேப்பு, நல்ல சிங்கிள் கோட், டபுள் கோட், பேக் ஸ்லாஷ், கொஸ்டின் மார்க்கு, ஆக்டல் கான்ஸ்டன்ட், ஹெக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட். தென் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஸோ கேரக்டர் கான்ஸ்டன்ட்னா சிங்கிள் கோட்டில் இருக்கும். இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் இருக்கிறதுனால டபுள் கோட்குள்ளே இருக்குது. தே கேன் கண்டைன் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர் அண்டு பிளாங்க் ஸ்பேஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கு. ஹலோ நம்பர்ஸ் சொல்லி வெல்டன்னா அது நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேரக்டர் கொஸ்டின் மார்க்கு டாட் டாட் கொடுத்துருக்கு. ஒரு 5+3 அப்படின்றத வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து கான்ஸ்டன்ட் பார்த்துருக்கோம். தென் முக்கியம் அடுத்து டோக்கன்ஸ் பார்த்துருக்கோம், கேரக்டர் செட் பார்த்தோம். இப்போ லாஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ்.
ஸோ இந்த கீவேர்டை சி ப்ரோக்ராம் வந்து படித்து பார்த்தோன்னே அதுக்கு ஆல்ரெடி மைண்டில் வந்து இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லி கம்பைலருக்கு புரிஞ்சிடும். நீங்கள் அதை வேல்யூ நீங்கள் வேறு எதுக்கு லாங்குவேஜில் உங்கள் லாங்குவேஜில் இது எனக்கு வேணும் அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸை வந்து எடுக்க முடியாது. அது சிக்கே உள்ள ஒரு 32 வேர்டு இருக்கு. ஸோ கீவேர்ட்ஸ் மஸ்ட் பி ரிட்டன் லோயர் கேஸ் கேனாட் பி சேஞ்ச். அதோட இது வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு 32 இருக்கும், 8x4. ஸோ இதில் நம்ம இந்த 32 வந்து பாதிக்கு மேலே நம்ம இப்போ யூஸ் பண்ணிடுவோம் ப்ரோக்ராம் எழுதும்போது அல்ல லேபில். இப்போ ஆட்டோ, பிரேக்கு, கேஸு, கேரக்டரு, கான்ஸ்டன்ட்டு, கன்யூ, டிஃபால்ட், டூ, டபுள், எல்ஸு, எனுமரேட்டடு, எக்ஸ்டர்ன், float, for, go to, if, integer, long, register, return, short, signed, size of, static, structure, switch, type, definition, union, unsigned, void, volatile, while. ஸோ இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவு ஆக்சுவலாக யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது கம்பைல் பண்ணும்போதே எரருக்கு சொல்லிடும். இதெல்லாம் வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க, இட்ஸ் கீவேர்டு அப்படின்னு காமிச்சிடும். ஸோ வேறு நேம் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரி, ஸோ இன்றைக்கி வந்து சி கேரக்டர் செட்டு பார்த்துருக்கோம், டோக்கன்ஸ் பார்த்துருக்கோம், கான்ஸ்டன்ட் பார்த்துருக்கோம், கீவேர்ட்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் நம்ம அடுத்த புக் வந்தவுடனே அதில் பார்ப்பீங்க. தென் ANSYS பாலகுருசாமி வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஒரு 3/4 யூனிட் வந்து பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 3 பவர் பாயிண்ட் ஸ்லைடு அவ்வளோதான், 3 அல்லது 4 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அண்டு வேரியபிள்ஸ் வந்து பார்ப்போம். தேங்க்ஸ்.